இது உங்கள் டெலிஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமான முறையில் பருப்பு உருண்டை முட்டை குழம்பு செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குது. அது வந்து பருப்பு உருண்டை குழம்பு மட்டும் தான் வச்சுருப்போம். நம்ம பருப்பு உருண்டையில் முட்டை கலந்து செஞ்சுருக்க மாட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் வேணுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் இந்த பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு ரேஷன் பருப்பை தாங்க எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ரேஷன் பருப்பை நான் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின துவரம் பருப்பை வேறொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பருப்பு, கொஞ்சம் சோம்பு, இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு கொஞ்சம் டைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டை கலந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அது கூட நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு கிண்ணம், அதாவது ஒரு 2 வெங்காயம் இது கூட சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு அது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு. இப்போ இது கூட நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். இப்போ ரெண்டாவதாக ஒரு முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரே டயத்தில் நீங்கள் 2 முட்டையை பருப்போடு சேர்த்திங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அரைச்சிருக்கிற பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சின்னா உருண்டை பிடிக்கிறது சிரமம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது ஒரு முட்டையை ஊற்றி கலந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பருப்பு உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க பருப்பு உருண்டை முட்டை குழம்பு வைக்க போகிறேன். ஒரு அடிக்கனமான மண் சட்டி எடுத்துக்குங்க. நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்குங்க. நம்ம எண்ணெயில் போட்ட வெந்தயம், ஜீரகம், கடுகு உளுந்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 பல்லு பூண்டு உரித்து நைஸாக நறுக்கியிருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 2 நைஸாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் அது கூட சேர்த்துக்குங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நான் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க. பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்குங்க. ஒரு எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அது கூட இதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிண்ணம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நான் வந்து 1/2 மூடி தேங்காய், ஒரு பாதி வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, இதை 3த்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். குழம்பு நல்லா சுண்டி இறக்குற பக்குவத்தில் நம்ம இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் நம்ம கலந்து வச்சுருக்கிற பருப்பு உருண்டையை சின்ன சின்னதாக உருட்டி குழம்புல சேர்த்துக்குங்க.
பருப்பு உருண்டையில் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பருப்பு உருண்டையும் சீக்கிரம் உடையாது. உருண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சு இறக்கிக்குங்க. இப்போ சூப்பரான பருப்பு உருண்டை முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உருண்டை குழம்பு செஞ்சுட்டோங்க. இதை இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு உருண்டை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வேறு லெவலில் இருக்குது இந்த பருப்பு உருண்டை முட்டை குழம்பு. பருப்பு உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.